ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் உளுந்து, அரை கப் திருகின தேங்காய், 2 கப்பு காய்ச்சின கருப்பட்டி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கருப்பட்டி வட்டு மாதிரி கிடைக்கும். அதை நான் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சின கருப்பட்டியை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு சுற்றி வர தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம அரைச்ச உளுந்தை அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் காய்ச்ச ஆரம்பிங்க. உளுந்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம காய்ச்சினா போதும். இப்போ நம்ம காய்ச்சின கருப்பட்டியை அதில் ஊற்றிக்கலாம். உளுந்து வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம காய்ச்சினா போதும். ஏன்னா கருப்பட்டி ஏற்கனவே காய்ச்சினது தான். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் திருகி வச்ச தேங்காய் அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவு கொதித்து வந்தால் போதும். இப்போ நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி. இதை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. இடுப்பெலும்பு வலுவாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.